11வது பொருத்தம். இப்படி ஒரு தேசிய விருது உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சீங்களா? தன்னை சூழ்ந்து நின்ற பத்திரிகை நிருபர்களில் இந்த கேள்வியை கேட்ட அந்த இளம் நிருபரை ஒரு பளிச்சிடும் புன்னகையோடு பார்த்தாள் வர்ஷா. 23 வயதான சித்தனவாசல் ஓவியம். மகிழா ரத்னா என்கிற பெயரில் ஒரு விருது இருப்பதும், அது சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்கும் சிறப்பான பெண்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கப்படுகிறது என்ற விஷயமும் இன்னைக்கு காலையில்தான் எனக்கு தெரியும். பொதுவாக எனக்கு விருதுகளில் விருப்பமில்லை. இதையெல்லாம் ஒரு நாள் சந்தோஷம். மூத்த நிருபர் ஒருவர் கேட்டார். இந்த சின்ன வயசுலேயே சமூக சேவையில் இறங்கிட்டீங்க, அதில் சிறப்பாக சேவை செஞ்சதுக்காக தேசிய விருதும் வாங்கிட்டீங்க. உங்களுடைய எதிர்கால குறிக்கோள் என்ன? அழகாக புன்னகைத்த வர்ஷாவின் சீரான பல்வரிசை ஒரே ஒரு வினாடி வெளிப்பட்ட உடனே மறைந்தது. நான் இப்போ ஒரு குழந்தையோட மனநிலையில் இருக்கேன். ஒரு குழந்தைக்கு தன்னோட கடந்த காலத்தை பற்றின கவலையும் இருக்காது, எதிர்காலத்தை பற்றின பயமும் இருக்காது. அது தன்னோட நிகழ்காலத்தில் மட்டும் சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில்தான் நான் இருக்கேன். என்னோட அப்பா சத்யநாதன் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். எனக்கு அம்மா கிடையாது. அப்பா கிட்ட செல்லம் அதிகம். நான் எம்ஏ சோசியாலஜி முடித்ததும் அப்பா என்கிட்ட, என்னம்மா அடுத்தது கல்யாணம் தானே, மாப்பிள்ளை பார்க்கட்டுமான்னு கேட்டார். நான் அதுக்கு உடனே, இல்லைப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், ஒரு 3 வருஷத்துக்காவது சமூக சேவை பண்ணலான்னு இருக்கேன். நான் சொல்லும்போது நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போதுன்னு சொன்னேன். அவரும் ஒப்புக்கிட்டார். நான் கடந்த 6 மாத காலமாக இந்த மயிலிறகு என்கின்ற சமூக அமைப்பை நடத்திட்டு வரேன். மயிலழகு என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம்? மயிலழகு ஒரு மென்மையான பொருள். நான் தொடங்கியிருக்கிற இந்த சமூக அமைப்போட நோக்கமே வாழ்க்கையில் தோல்வியை சந்திச்சு ஒருவித விகர்த்தி மனப்பான்மையோடு இருக்கிறவங்களோட இதயங்களை மென்மையாக வார்த்தைகளால் வருடி அவர்களுக்கு நம்பிக்கையும் பலத்தையும் ஊற்றுவதுதான். அதாவது ஏது ஒரு வகையான கவுன்சிலிங், அப்படியே வச்சுக்கலாம். உங்களுடைய மயிலிறகு மூலமாக பயனடைந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்ற நபர்கள் யாராவது உண்டா? ஒரு சின்ன பட்டியலே இருக்குது. அவங்க சம்மந்தப்பட்ட விவரங்களை நான் தரேன். நீங்கள் அவங்களே போய் பார்க்கலாம். வாழ்க்கையில் வெறுப்படைந்து தற்கொலையோட விளிம்புக்கு போன எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையோட வசந்த காலத்தை காட்டியிருக்கிறேன். வர்ஷா சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவளுடைய இடது உள்ளங்கையில் பதுங்கி இருந்த செல்ஃபோன் தன்னுடைய ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து நிருபர்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிவிட்டு இடது காதுக்கு பொருத்தினாள். மெல்ல குரல் கொடுத்தாள். ஹலோ அம்மா வர்ஷா, நான் சபாபதி பேசுகிறேன். சபாபதி அவளுடைய அப்பாவின் பாலிய காலத்து நண்பர். மாதம் ஒரு தடையாவது வந்து விடுவார். 1 மணி நேரமாவது அப்பாவோடு உட்கார்ந்து ஐநாவரத்தில் நடந்த விபத்திலிருந்து ஐநா சபையில் நிறைவேற்றப்பட்ட அண்மை கால தீர்மானம் வரை பேசிவிட்டு போவார். நிருபர்களை விட்டு சற்று விலகி வந்து பேசினான். வணக்கம் அங்கிள், என்னம்மா விருந்தெல்லாம் வாங்கிட்ட போல இருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பேப்பரை கொண்டு வந்து காட்டினான் விகாஷ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கங்க்ராட்ஸ் வர்ஷா. தேங்க்யூ அங்கிள். பை தி வே, உங்கள் சன் விகாஸ் எப்போ யூஎஸ்லேருந்து வந்தார்? 2 நாளாச்சுமா. ஜெட்லாக்குன்னு சொல்லி பகல் புறாவும் தூங்கிட்டான். 1 மாதம் லீவில் வந்திருக்கிறான். உன்னை நேரில் க்ரீட் பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். வரட்டும், நான் பேசிக்கிறேன். வர்ஷா மறுமுனையில் குரல் இழுத்த சபாபதி. சொல்லுங்க அங்கிள், இந்த தடையாவது நீ அவனை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். இன்றைக்கி காலையில் கூட ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் ராமானுஜத்தோட பொண்ணு ஜாதகம் ஃபோட்டோவும் வந்தது. பொண்ணு பேர் லயா. பொண்ணு அவ்வளோ லட்சணம். ஆனால் விகாஸுக்கு பிடிக்கல. ஃபோட்டோவை ஒரு நொடி தான் பார்த்தான். தூக்கி வீசிட்டு போயிட்டான். பொண்ணுக்கு டபுள் சின்னம் பிடிக்கலன்னு சொல்லிட்டான். எவ்வளோ அழகான பொண்ணை காட்டினாலும் ஏதாவது ஒரு குறையை சொல்லி தட்டி கழிச்சிட்றான். அங்கிள், நீங்கள் கவலையை விடுங்க. இந்த தடவை விகாஷை மடக்கிடலாம். போன தடவை அவர் வந்தபோது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். இந்த தடவை அவரை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அவர் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். நம்மளோட பார்வைக்கு அழகாக இருக்கிற பெண்கள் அவரோட பார்வைக்கு அப்படி இருக்கிறது இல்லை. அது மட்டும் எனக்கு புரியுது. அவருக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்குது. ஆனால் அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு அமையாததான் பிரச்சனை. அம்மா வர்ஷா, நீ மயிலிறகு சமூக அமைப்பின் மூலமாக யார் யாருக்கோ கவுன்சிலிங் பண்ணி மன ரீதியாக ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்குற. அந்த ரிலீஃபை விகாஷுக்கும் கொடுமா. அவன் என்ன பொண்ணை விரும்பினாலும் சரி, நான் அந்த பெண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தயாராக இருக்கிறேன். அட கவலையை விடுங்க அங்கிள். இந்த தடவை விகாஷ் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யூஎஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறது நிச்சயம். உற்சாகமான குரலில் சொல்லிவிட்டு செல்ஃபோனை அணைத்தாள் வர்ஷா.
நிருபர்களிடம் பேசிவிட்டு வந்த வர்ஷாவுக்கு முன்பாக அமர்தலாக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நாற்காலியில் சாய்ந்திருந்தான் விகாஷ். 6 அடி உயரம். அவனுடைய இயற்கையான சிவப்பு நிறம் லேசாக அமெரிக்கா சிவப்புக்கு மாறியிருந்தது. சீராக ட்ரிம் செய்யப்பட்டு இருந்த தாடியும் மீசையும் தலைக்குள்ளாத சுருள் முடியும் அவனுடைய தோற்றத்துக்கு போனஸ் பாயிண்டுகளை அள்ளி கொடுத்திருந்தது. உதட்டில் ஒட்டியிருந்த புன்னகையோடு பேசினான். அரசாங்கம் விருது கொடுத்துருக்காங்க போலிருக்கு, வாழ்த்துக்கள். நன்றி என்றாள் வர்ஷா. அப்புறம் அமெரிக்கா எப்படி இருக்கு விகாஷ்? அப்படியே தான் இருக்கு விகாஷ். நீ இப்போ ஜாலியான மூடில் இருக்கிற. உன்னோட கல்யாண விஷயத்தை பற்றி பேசலாமா? அதாவது நீ எனக்கு கவுன்சிலிங் கொடுக்க போகிற. நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீ உன்னோட கல்யாண விஷயத்தில் ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற? என்னடா இது பெரிய வம்பா போச்சு. எனக்கு வரப்போகிற மனைவி அழகாக இருக்குன்னு நினைக்கிறது தப்பா? இதை பார் பிரகாஷ், உன்னோட அப்பாவும் என்னோட அப்பாவும் நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ். நீனும் நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகிட்டு வரோம். ஒரே சமயத்தில் உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுக்கு அவங்க வந்தபோது நம்ம 2 பேருமே மறுத்துட்டோம். காரணம், அது மாதிரியான எண்ணத்தில் நம்ம பழகலை. போன வருஷம் நீ அமெரிக்காவில் இருந்து வந்தபோது உனக்கு பெண் பார்க்கும் ஏற்பாடுகள் நடந்தன. அந்த 1 மாதத்தில் சுமார் 10 பெண்களையாவது பார்த்துருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 10 பெண்களுமே அழகாக இருந்தாங்க. அதில் 6 பெண்கள் ரொம்பவே அழகாக இருந்தாங்க. உன்னோட குடும்ப அந்தஸ்துக்கு ஈடான பெண்களும் கூட. ஆனால் நீ யாரையுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு கிளம்பிட்ட. உன்னோட அப்பா எவ்வளோ வருத்தப்பட்டார் தெரியுமா? வர்ஷா பேச பேச விகாஸ் தனது இடது கையை உயர்த்தி அவளை அமர்த்தினான். என்னோட அப்பா வருத்தப்படுறதுங்காக நான் என் மனசுக்கு பிடிக்காத பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன? என் வாழ்க்கையோட லட்சியம் ஒரு அழகான மனைவி, அதாவது ஐஸ்வர்யா மாதிரி. அதுக்கும் மேலே விகாஸ், உன்னோட மென்டாலிட்டி ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. உனக்கு பார்த்த பெண்கள் எல்லாருமே அழகாக இருக்காங்க. எனக்கு அப்படி தெரியலையே. ஜோதிட ரீதியாக 10க்கு 10 பொருத்தமும் இருந்தது. நான் எதிர்பார்த்த 11வது பொருத்தம் இல்லையே. விகாஷ், நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? நீ தேடுற அந்த அழகான பெண் உனக்கு இந்தியாவில் கிடைக்க மாட்டா. பேசாமல் அமெரிக்காவில் எவளையாவது பார்த்து கட்டிக்கிட்டு செட்டில் ஆகிடு. எனக்கு இந்திய பொண்ணு தான் வேணும். உலகத்திலேயே இந்திய பெண்கள் தான் அழகுண்டு WHO சொல்லுது தெரியுமா? வர்ஷா விகாசியை முறைத்தாள். அவன் உதட்டில் ஒரு புன்னகை இலையோடியது. என்ன அப்படி பார்க்குற? ஒன்றுமில்ல. இந்த மயிலருக மையத்துக்கு எத்தனையோ பிரச்சனையோடு வராங்க. நான் அவங்களோட பிரச்சனைகளை எல்லாம் கேட்டு கவுன்சிலிங் பண்ணுறேன். மன வேற்றுமைகளோடு வருகின்ற கணவன் மனைவியை ஒற்றுமைப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன். வாழ்க்கையில் விகர்த்தி அடைஞ்சு தற்கொலை எண்ணத்தோடு வரவங்களை கூட ஒரு புது வாழ்க்கைக்கு திருப்பி இருக்கிறேன். ஆனால் உன்னோட விஷயத்தில் நான் தோத்துட்டேன். உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. அட என்ன வர்ஷா, இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? எனக்கு வர மனைவி ரொம்பவும் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை ஏன் ஒரு பிரச்சனையாக நீ நினைக்கிற? நான் லீவு முடிஞ்சு அமெரிக்கா போகிறதுக்குள்ளே நான் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அழகான பொண்ணு கிடைச்சிருவா. சாரி விகாஸ். எதுக்கு சாரி? நியாயமான ஆசைகளை மட்டுமே ஜெயிக்கும். உன்னோடது பேராசை. எந்த தடவையும் நீ அமெரிக்காவுக்கு தனியாக தான் போக போகிற. உன்னோட சாபத்துக்கு நன்றி. நான் வரட்டுமா? விகாஷ் இருந்து கொண்டான். உனக்கு கிடைச்சிருக்கிற மகிழா ரத்னா விருந்துக்கு மறுபடியும் என் வாழ்த்துக்கள். வர்ஷாவின் கையை வலிந்து பற்றி குலுக்கிவிட்டு வேகமாக கிளம்பினான் விகாஷ். அந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள் கரைந்து போயிருக்க 3வது நாள் மதியம் வர்ஷா +2 பரீட்சையில் தோல்வியடைந்த ஒரு மாணவிக்கு கவுன்சிலிங் கொடுத்துவிட்டு மதிய உணவுக்கு வீட்டுக்கு கிளம்பலாம் என்று நினைத்த நேரத்தில் வாசலில் கார் வந்து நின்றது. விகாஷும் அவனுடைய அப்பா சபாபதியும் காரை விட்டு இறங்கி உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். வர்ஷா மலர்ந்தாள். வாங்க அங்கிள். என்னவா, வீட்டுக்கு கிளம்பிட்டியா? ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டு நான் கிளம்புறேன். முதல்ல உட்காருங்க அங்கிள். விகாஷ், நீயே உட்காரு. இருவரும் உட்கார்ந்தார்கள். வர்ஷா அவர்களுக்கு எதிரே இருந்த நாற்காலி குழப்பத்தோடு சாய்ந்தாள். 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறார்கள். எதற்காக இருக்கும்? சொல்லுங்க அங்கிள். முதல்ல உனக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். நீ என்ன சொன்னியோ ஏது சொன்னியோ எனக்கு தெரியாது. விகாஷ் கல்யாணம் பண்ணிக்க ஒப்புக்கிட்டான். இன்னைக்கு காலையில் புரோக்கர் ஒரு அலைன்ஸ் கொண்டு வந்தார். மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பொண்ணோட அம்மா ஒரு ஸ்கூலில் ஹெச்எம், அப்பா பேங்க் அக்கௌண்டன்ட். பொண்ணு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குது. பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு விகாஷ் ஓகே சொல்லிட்டான். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பெசன் நகர் இருக்கிற பொண்ணு வீட்டுக்கு
பின்பார்க்க போகிறோம். நீ அவசியம் வரணும். வர்ஷா தன் அழகிய விழிகளை வங்கக்கடலாக விரித்தாள். என்ன விகாஷ், அப்பா சொல்கிறது நிஜமா? நிஜமோ நிஜம். சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் நீ ரெடி ஆயிடணும். நான் காரில் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சொன்ன விகாஷ் சபாபதியிடம் திரும்பினான். அப்பா, நீங்கள் ஆஃபீஸு போயிட்டு எனக்கு காரை திருப்பி அனுப்புங்க. நான் வர்ஷா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். வீட்டுக்கு போகிற வழியில் எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்குது. சபாபதி மறுபடியும் வர்ஷாவிடம் சொல்லிக்கொண்டு காரில் கிளம்பிவிட வர்ஷா ஒரு குறு சிரிப்போடு விகாஷை ஏறிட்டாள். யார் அந்த பேரழகி? பேரு பூஜா. பூஜாவா? ஃபோட்டோவை பார்க்குறியா சொன்னவன் தன்னுடைய சட்டை பாக்கெட்டிலிருந்து ஃபோட்டோவை எடுத்து வர்ஷாவிடம் நீட்ட அவள் அதை வாங்கி பார்த்துவிட்டு கண்கள் நிறைய அதிர்ச்சி காட்டினாள். பதட்டத்தோடு எழுந்தாள். விகாஷ், பூஜாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? விகாஸ் ஒரு புன்னகையோடு அவளை கை அமர்த்தினான். இப்போ எதுக்காக உன்னோட குரலில் இப்படி ஒரு சுனாமி? கூட்டம். இந்த பூஜாவை 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். இந்த லெட்டரும் பூஜாவுடைய ஃபோட்டோவும் உன்னோட இதே மேஜில் மேலிருந்து தான் எடுத்தேன். 2 நாளைக்கு முன்னாடி நீ விருது வாங்கினதை பாராட்டுறதுக்காக நான் இங்கே வந்தப்ப நீ பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்த. நான் உன்னோட ரூமுக்குள்ளே வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப மேஜை மேலே லெட்டரோடு இணைக்கப்பட்டிருந்த பூஜாவோட ஃபோட்டோவும் என் பார்வைக்கு பட்டது. என்னையும் அறியாமல் அதை கையில் எடுத்துட்டேன். படித்தும் பார்த்துட்டேன். அந்த லெட்டரை படித்து பார்த்த பின்னாடியும் அந்த பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது விகாஷ்? இதோ பார் வர்ஷா, அந்த பூஜா தன் சித்தி பையனோட கல்லீரல் மாற்று ஆப்ரேஷனுக்கு தன்னோட கல்லீரலில் இருந்து 20% தானமாக கொடுத்து அந்த பையனோட உயிரை காப்பாற்றி அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்துருக்கா. பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க எந்த வரன் வந்தாலும் பூஜா ஒரு லிவர் டோனர் என்கிற விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு பூஜாவோட அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொல்கிறதுல பூஜாவுக்கு உடன்பாடு இல்லை. இது சம்மந்தமாக உன்கிட்ட ஆலோசனை கேட்டு பூஜா லெட்டர் எழுதியிருக்கா. தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு தான் ஒரு லிவர் டோனர் என்கிற விஷயம் தெரியணும்னு நினைக்கிற நேர்மை எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வந்தேன். லெட்டரில் அட்ரஸ் இருந்ததால் பூஜா வேலை செய்கிற ஐடி கம்பெனிக்கு போய் அவளை பார்த்தேன், பேசினேன். ஆரம்பத்தில் அவள் சம்மதிக்கலை. அதுக்கப்புறம் அவளுக்கும் எனக்கும் இருக்கிற 11வது பொருத்தத்தை பற்றி சொன்னதும் ஒப்புக்கிட்டா. வர்ஷா குழப்பத்தில் நெற்றியை சுருக்கினாள். 11வது பொருத்தமா? ஆமாம். இந்த கவரில் என்ன இருக்குன்னு பாரு. விகாஷ் நீட்டிய கவரை வாங்கி பிரித்து பார்த்தாள். அது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட். அமெரிக்காவின் சின்சினாட்டி மெடிக்கல் லேபில் இருந்து எண்டோஸ்கோபி டாக்டர் ரோஜா ஹென்றி என்பவரால் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை முழுமையாக படித்து பார்த்த வர்ஷா அதிர்ந்து போய் விகாஷை ஏறிட்டாள். விகாஸ், நீ ஒரு ஸ்மால் இன்டெஸ்டைன் டோனரா? விகாஷ் ஒரு புன்னையோடு தலையசைத்தான். ஆமாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவின் சின்சினாட்டி நகரில் ஒரு சாலை விபத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வயிற்றில் அடிபட்டு சிறுகுடல் பகுதி முழுவதும் சிதைந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான். அவனோட உயிரை காப்பாற்ற உடனடியாக 1 மீட்டர் நீளம் அளவுள்ள சிறுகுடல் வேணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பொதுவாக மனிதர்களோட சிறுகுடல் 3 மீட்டர் நீளம் இருக்கும். ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக வாழ அவனுக்கு 2 மீட்டர் நீளம் உள்ள சிறுகுடல் போதுமானதுன்னு டாக்டர்கள் சொன்னதுனால நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு 1 மீட்டர் நீள அளவுக்கு என்னோட சிறுகுடலை டொனேட் பண்ணினேன். அவனும் இப்போ ஆரோக்கியமாக இருக்கான். நானும் எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கேன். நான் சிறுகுடல் டொனேட் பண்ணது என் அப்பா உள்பட்ட வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. ஆனாலும் நான் இந்த உண்மையை மறைச்சு எந்த ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை. அதனால தான் அப்பா காட்டின பெண்களை எல்லாம் பிடிக்கலன்னு சொன்னேன். எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெண் கிடைக்கிற வரை கல்யாணத்தை தள்ளிப்பட ரொம்பவும் அழகான பொண்ணு வேணும்னு அலட்சியாட்டம் பண்ணேன். இப்போ நான் எதிர்பார்த்தபடி பூஜா எனக்கு கிடைச்சிட்டா. பூஜா ஒரு லிவர் டோனர், நான் ஒரு ஸ்மால் இன்டெஸ்டைன் டோனர். எங்கள் கல்யாணத்துக்கு 10 பொருத்தங்களை காட்டிலும் இந்த ஒரு பொருத்தம் போதாதா? வியப்பிலும் அதிர்ச்சியிலும் விக்கித்து போயிருந்தா வர்ஷா. சுதாரித்து மெல்ல நடந்து போய் சுவரோர பீரோவை திறந்தாள். நீளமான அந்த ப்ரௌன் நிற கவரை எடுத்தாள். விகாஷ் குரல் உடைந்திருந்தது. என்ன வர்ஷா, இப்படி என் பக்கம் திரும்பி நின்று விகாஷ் நின்றான். வர்ஷா தன் கையிழைந்த கடித உரையை விகாஷின் கைகளில் திணித்தாள். விகாஷ்,
நான் செய்த சமூக சேவைக்காக அரசாங்கம் எனக்கு கொடுத்த மகிழா ரத்னா விருது இது. இந்த விருது உன் வீட்டை அலங்கரிக்கிறது தான். சரி, என்னோட கல்யாண பரிசா இது இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு விகாஷை பெருமை பொங்க பார்த்தாள் வர்ஷா. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.